தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் அடிப்படையில் நாளை அஇஅதிமுக பொதுக்குழு கூட உள்ளதாக கழக செய்தி தொடர்பாளர் திரு பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன்னையன், கழக பொதுச் செயலாளராக பொதுக்குழுவில் தேர்வு செய்வது ஒரு அங்கம் என்றும், பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுக்குழுவுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் அடிப்படையில் அஇஅதிமுக பொதுக்குழு நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வேண்டும் என அனைத்து அமைச்சர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், கழக தொண்டர்களும் ஒருமனதாக ஆதரவளித்துள்ளதாகவும் திரு பொன்னையன் தெரிவித்தார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டி அதனுடைய செயல்பாடுகள் குறித்து அந்த பொதுக்குழுவில் முடிவெடுக்க வேண்டும். இது விதிமுறை. அந்த விதிமுறைப்படி இந்த டிசம்பர் 31க்குள் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பொதுக்குழு தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. இயக்கத்தினுடைய பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள், அமைச்சர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சார்பணிகளினுடைய பொறுப்பாளர்கள் என அனைவரும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் ஒன்றாக அவரது இல்லத்திலேயே தங்கி அரசியல் பணிகளில் அம்மா அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வந்த அனுபவமிக்க அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரியாக இலங்கி வரும் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக நிற்க வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன.